Well, that is Mr. Ip Yu Wing from the Radin Mas single member constituency. Go and tell your friends about his message, about the cost of living, how he has to spend from $30 to $50 for his household expenses just to meet today's cost of living. Now, the next speaker is from our Choa Chu Kang GRC candidate. He is Mr. Jessilam Sivalingam. Mr. Jessilam. My fellow Singaporeans, how are you? I know it's raining, but please bear with us. I want to thank each and every one of you for turning up. For the benefit of our fellow Indian Singaporeans, I will talk in Tamil, followed by English. உச்சி மீது வானிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதே அன்பான வாக்காளர்களே, Choa Chu Kang தொகுதியில் வாழும் வாக்காளர்களே, சிங்கப்பூரர்களே, மே 7ஆம் தேதி வாக்களிக்க போகிறோம். வாக்களிக்கும் போது நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக உள்ளதா? அதிக நேரம் உழைத்து உழைத்து சோர்ந்து விட்டீர்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்போடு ஒப்பிடுகையில் உங்கள் செலவுகள் சமாளிப்பது எளிதாக உள்ளதா? அண்மையில் நான் walkabout Choa Chu Kang, Teck Whye, Jurong West இந்த இடங்களில் சென்ற போது நிறைய மக்களை சந்தித்தேன். அதுல சில நிகழ்ச்சிகளை பற்றி சொல்றேன். ஒருத்தவங்களை சந்திச்சேன். அவரு வேலை செய்யறாரு. அவங்க அம்மா அப்பா கூட இருக்காரு. அம்மா அப்பா வயசானவங்க, அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு எங்க உங்க ஒய்ஃப்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல எங்க ஒய்ஃப் இன்னொரு பேட்டையில அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க, அவங்களும் ரொம்ப சீக்கா இருக்காங்கன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஏன் ஒன்னா இல்ல இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கீங்கன்னா? அவர் சொன்னாரு, என்ன செய்யறது சார், வேலை செய்யறேன், ஓவர் டைம் செய்யறேன், ஆனா சம்பளம் ரொம்ப கொஞ்சமா தான் இருக்கு. என்னோட CPF 10ல வீடு வாங்க முடியல. HDB போய் பேசினேன். HDB 1008 சட்டம் சொல்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு வீடு கிடைக்கன்னு சொன்னாரு. I don't meet the criteria சொன்னாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அரசாங்கத்தின் கொள்கைகள் அடித்தள 20 to 30 விழுக்காட்டு மக்கள் பிரச்சனை, வேலை பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, வீட்டு பிரச்சனை சந்திக்கும் போது
இந்த கொள்கைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறதா? அதுதான் உண்மை. இல்லை, இந்த கொள்கைகள் நாடாளுமன்றத்தில் நமது பிஏபி மந்திரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசும்போது ஏன் இதை பற்றி சிந்திக்கவில்லை, பேசவில்லை? சரியாக ஏன் பேசவில்லை? ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? ஏன் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க, ஆனா ஏன் 20-30 விழுக்காட்டு சிங்கப்பூரர்கள் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க? வீடு, சம்பளம், முதியோர்களை பார்க்கும் அதிகரித்து வரும் மருத்துவ செலவுகள். ஒருத்தவங்களை மீட் பண்ண, அவரு சொன்னாரு, சார் எனக்கு வயசு 45, O levels தான் வச்சிருக்கேன், ஆனா என்னால வேலை 2 வருஷமா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. ஒண்ணு என் வயசை பார்த்து சொல்றாங்க, ரெண்டாவது எனக்கு O levels தான் இருக்கு, நீ சம்பளம் ரொம்ப கேட்கிற அப்படின்னு. நான் கேட்டேன், சம்பளம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வேலை செய்யுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு வேலை இருக்கே. அதுக்கு அவர் சொன்னாரு, சார் $850 தான் சார் கொடுக்கறாங்க, 850 வெள்ளி, அதை வைத்து நான் என்ன செய்வது என்று என்னிடம் சொன்னார். காஸ்ட் ஆஃப் லிவிங் பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்திருக்கிறது. போன 5 வருடங்களில் சம்பளத்தை விட விலைவாசி மிக கூட உயர்ந்திருக்கிறது. 850 வெள்ளி சம்பளத்தை வைத்து ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? இதுதான் கேள்வி. என்னிடம் கேட்டார், நான் சொன்னேன், அரசாங்கத்தில் கொள்கைகள் மாற்றப்பட வேண்டும். அது மாற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான், நீங்கள் NSPக்கு ஓட் செய்ய வேண்டும். இந்த கட்சி NSP தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு ஓட் செய்யுங்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் சென்று இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்போம். சிங்கப்பூரர்கள் சுவிஸ் வாழ்க்கை தரத்தை எட்டுவார்கள் என்று 15 வருடங்களுக்கு முன்பு சீனியர் மினிஸ்டர் சொன்னார். ஆனால் இன்னும் நாம் சுவிஸ் ஸ்டாண்டர்ட் லிவிங்கை அடையவில்லை. ஆனால் சுவிஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோர்ஸ் விலைவாசியை அடைந்து விட்டோம். இதுதான் உண்மை. திறனார்கள் மீதும் நற்பேறு பெற்றவர்கள் மீதும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் சாதாரண மக்களின் மீதும் கவனம் செலுத்துவதற்கு சிங்கப்பூர் மக்கள் எங்களுக்கு ஓட் பண்ண வேண்டும். நமது அரசாங்கம் வரியையும் செலவுகளையும் மட்டுமே மையமாக கருதாமல் சிங்கப்பூரர்களுக்கு நல்ல வேலைகளும் மேம்பட்ட போக்குவரத்தும் மேம்பட்ட சுகாதார பராமரிப்பும் நல்ல கல்விகளையும் வழங்குவதில் கடப்பாடு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் முக்கியமாக சிங்கப்பூர் மக்களை ஒன்றுபடுத்தி நமது மக்களின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படக்கூடிய சூழலை உருவாக்கி மதிப்பை பெருகி
உலகளவில் வெற்றியடைவதை உறுதி செய்ய வேண்டும். மே 7ஆம் தேதி உங்கள் வருங்காலத்திற்காக ஓட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். My fellow Singaporeans, did you read the papers today? PM finally acknowledged that PAP and its super talented and multi-million-dollar team has not delivered. I quote, "We don't always get things completely right, and hope that Singaporeans understand and bear with us." Are you going to bear with PAP for the next 5 years? Are you going to bear with your salaries continuing to stagnate for the next 5 years? Do you want to give PAP more time? I say to you, the monopoly that PAP has in Parliament, that is the problem. Vote us into Parliament. Vote NSP and we will fix the problems. Now lately, Singapore PAP has questioned what concrete plans opposition has to improve the lives of Singaporeans. People come to me and ask, what can NSP do? Well, I am here to answer that. I am here to show you how NSP is going to do more than PAP. Our manifesto and plans. But before that, I want to tell you about PAP's promises, broken promises. The 2006 election promises. Do you remember? Let me remind you. Promise number 1. 2006, PAP said, a better life for all of you. Now let me go through the facts. Median salary has remained the same for the last 10 years, $2,500. In other words, 50% of Singaporeans earn less than that amount. This is what I call first world country, third world wages. Meanwhile, cost of living has spiraled. Another fact, median household income rose by barely 1.6% in real terms over the last decade. The number of households that have gone down in this income has increased. GDP, if you compare, has gone up by 87%. From $162 billion to $303 billion. Our ministers, of course, have been rewarded handsomely based on the growth of the economy. Will they care to explain why wages have not kept pace with the growth in GDP?